கூட்டி மாதவிக்கும் மனோகரனுக்கும் நிச்சயம் பண்ணியாச்சு. அதை எப்படி வெட்டி விடுறதுன்னு என் மனசுக்குள்ள யோசனை பண்ணிட்டு இருக்கு. மனோகர் வந்த உடனே அவனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம். இது நிச்சயமா நடக்கும்னு சத்தியமா நடக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில மாதவியை என்னால பலி கொடுக்க முடியும். ஆனா என் பொண்ணுங்க வாழ்க்கைய என்னால பலி கொடுக்க முடியாது. நிச்சயமா முடியாது. பாத்தேம்மா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்ல எல்லாம் தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சேன். ஏதோ மனசு சரியில்லாம தான் அங்க போனாங்களாம். மயிலாப்பூர்ல ஒரு வீடு தேடி பிடிச்சி அங்க தங்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன். என்ன பேச்சு பேசுறமா நீ? காதலிச்சவளே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த சட்டத்துலமா சொல்லியிருக்கு? சும்மா அதை பத்தியே பேசிக்கிட்டு. இங்க பார், நான் ஒரு IAS. என்ன மருமகன் ஆக்கிக்கணும்னு எத்தனை பெரிய மனுஷனுங்க போட்டா போட்டி போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? சூழ்நிலை மாறும்போது நாமளும் மாறுறதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பார், நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னுடைய பதில் இதுதான். நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்க அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. சரிமா, நான் அப்புறம் பேசுறேன். சாரி மனோகர். ஐ எம் சாரி மனோகர்.
நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. நான் வேற போனை போட்டு சத்தம் போட்டு பேசி உங்களை ஒண்ணும் இல்லைங்க. இட்ஸ் ஓகே. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. சாரி மனோகர், சிகரெட் இருக்கு? சிகரெட்டா? இல்ல, நீங்க பிடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒருவேளை வெளியில போகும்போது திருட்டம் அடிப்பீங்களோன்னு கேட்டேன். நோ. ஆமா, என்ன பிரச்சனை? டார்ச்சர் பண்றாங்க மனோகர் அம்மா. சும்மா டைம் பாஸ்க்கு ஒருத்தைய லவ் பண்ணேன். நான் அவளையே கட்டிக்கணும்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதனால எங்க அம்மா போனை போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க மனோகர், காதலிச்சவளே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நான் என்ன சாதாரண ஆளா? இப்போ நான் ஐஏஎஸ் ஆயிட்டேன். இப்ப போய் அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏன் பண்ணக்கூடாதா? என்ன மனோகர், காதல் வேற கல்யாணம் வேற. பணம், பதவி, ஜாதி, அந்தஸ்து எதையும் பார்க்காம வேணா காதலிக்கலாம். ஆனா இதெல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இது உங்களோட எண்ணம். நோ 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 நோ, எல்லாரோட எண்ணமும் இதுதான். கதைகள்லயும் சினிமாலையும் வேணா காதலிச்சவங்க எதையும் எதிர்பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கலாம். நடைமுறை வாழ்க்கையில இதெல்லாம் ஒத்து வருமா? ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. எதை எதிர்பார்க்கணும்? மனசத்தானே. மனசையா? மனசு நமக்கு சோறு போடுமா மனோகர்? இந்த உலகத்துல நாம வாழறதுக்கு பணம் தான் முக்கியம். இப்போ நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்கேன். ஏகப்பட்ட சம்பந்தம் வருது. ஊருக்கு போய் வர சம்பந்தத்துல யார் ரொம்ப வெயிட்டா இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களதான் சூஸ் பண்ணுவேன். அதுல பொண்ணோட வெயிட் அதிகமா இருந்தா கூட பரவாயில்ல. அதையும் மீற அளவுக்கு என்னோட காதலி கை நிறைய பணத்தோட வந்தா அடுத்த நிமிஷமே அவளுக்கு தாலி கட்டிடுறேன். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்ங்கிறது ஒரு வியாபாரம், அப்படித்தானே? அஃப்கோர்ஸ், எல்லாமே வியாபாரம் தான். எதுல வியாபாரம் இல்ல சொல்லுங்க? கூட பிறந்தவங்க கிட்ட இல்லையா? இல்ல நண்பர்கள் கிட்ட இல்லையா? ஏன் நம்ம கும்பிட போற சாமி கிட்ட தான் இல்லையா? சொல்லுங்க. எனக்கு இதை செய், பதிலுக்கு நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு சாமி கிட்ட இருந்து சாமானிய வரைக்கும் டீல் தானே பேசுறோம். இதுல கல்யாணம் மட்டும் விதிவிலக்கா என்ன? அப்போ உங்களை காதலிச்ச பொண்ணோட கதி ரொம்ப சிம்பிள் மனோகர். இதுல யோசிக்க வேண்டியது என்ன இருக்கு? மாப்பிள்ளைங்களுக்கு பஞ்சமா என்ன? அவ வேற ஒருத்தனை கட்டிக்க வேண்டியதுதான். அது எப்படிங்க? மனசார உங்களை காதலிச்சுட்டு வேற ஒருத்தனை எப்படி கட்டிக்குவாங்க? ஏ, உங்களுக்கே கூட காதலியை கை கழுவுறமேன்னு உறுத்தலா இருக்குமே. உண்மையை சொல்லணும்னா ரெண்டு பேருக்குமே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வராது. ஏன்னா காதல்ங்கிறது முதல் முறையா எங்களுக்குள்ளதான் வந்துச்சா. எனக்கு ஸ்கூல் டேஸ்ல லவ் இருந்தது, காலேஜ் டேஸ்ல லவ் இருந்தது. ஏன் இப்போ இந்த நிமிஷம் கூட லவ் இருக்கு. ஆன் த அதர் ஹேண்ட் அவளுக்கும் அப்படித்தானே இருக்கும். சோ இதெல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் ஒதுக்கி தள்ளிட்டு அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இதுல உறுத்தல் துரோகம் நினைக்க ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கையே நரகமாயிடும். என்ஜாய் பண்றதுக்கு தான் வாழ்க்கை, ஏங்கி அழுவுறதுக்கு இல்ல. நோ, உங்க கருத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. நானும் லவ் பண்றவன் தான். ஸ்கூல் டேஸ்ல வந்த கிரஷ் மாதிரியோ காலேஜ் டேஸ்ல வரக்கூடிய இன்ஃபாக்சுவேஷன் மாதிரியோ எங்களோட காதல் இல்ல. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவ இல்லைன்னு ரெண்டு பேரும் ஒரே சிந்தனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பணமோ பதவியோ ஜாதியோ அந்தஸ்தோ எதுவும் எங்க காதலை பிரிச்சிட முடியாது. அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் இடம் கொடுக்கவும் மாட்டோம். இத பாருங்க, வாழ்க்கைக்கு பணம் தேவைதான். ஆனா பணம் ஒண்ணுதான் வாழ்க்கைன்னு நினைச்சா அதை விட நரகம் வேற எதுவுமே இல்லை. தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்களும் நானும் ஒரே கேடருக்காக ட்ரைனிங் வந்திருக்கிறதுனாலையும் நீங்க என்னோட ரூம்மேட்டா இருக்கிறதுனாலையும் உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். பிளீஸ் தயவு செஞ்சு உங்க காதலிய கைவிட்டுறாதீங்க. அவங்க எவ்வளவோ எதிர்பார்ப்புகளோடவும் கனவுகளோடவும் மனசளவுல உங்களோட மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மனசை காயப்படுத்திடாதீங்க பிளீஸ். இத பாருங்க மனோகர், காதல் அது இதுன்னு சொல்லி கண்ணுக்கு முன்னால இருக்கிற சொர்க்கத்தை கலைச்சிடாதீங்க. நீங்களும் ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்குங்க. நான் வெளியில போய் கடை திறந்திருக்கான்னு பார்த்து சிகரெட் வாங்கிட்டு வரேன். நல்லா யோசிங்க மனோகர்.
பழமெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, பருவெட்டாத்தான் இருக்கு. பத்திரமா கொண்டு ஓரமா வைங்க. போங்க போங்க போங்க. ஏ பாண்டி மாமா, பாடா முட்டையெல்லாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். நம்ம லட்சுமி கடையில் தானே வாங்கின? ஆமாமா. லட்சுமி நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்க. ஆஹா, கருப்பு மிட்டாய் சும்மா கமகமன்னு மணக்குத. எல்லாத்தையும் தாம்பலத்துல எடுத்து வச்சு ஒரு ஓரமா வை. போ சரிங்க. மெசேஜ் அனுப்பிச்சாச்சு. மாப்ள, என்ன மாமா? இன்னைக்கு உனக்கு முத ராத்திரி இல்ல மாப்ள, சிவராத்திரி. என்ன மாமா என்ன சொல்றீங்க? மாமா, நீங்க பார்க்காத முதல் இரவா, நீங்க சந்திக்காத அனுபவமா? அந்த சோகக்கதையை ஏன் மாப்ள கேக்குற? இதே மாதிரி தான் ஒருத்தன் கருப்பு மிட்டாய் வாங்கி வந்து கொடுத்தான். நானும் சரி முத ராத்திரி ஆச்சே, கருப்பு மிட்டாய் சாப்பிட்டா உடம்பு திலகாத்திரமா இருக்குமேன்னு வாங்கி சாப்பிட்டேன். ஒரு 1.5 கிலோ தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு உங்க அக்கால போய் அப்படி தொட்டா எங்கிருந்து வந்துச்சோ அப்படி ஒரு வயிற்று வலி. அந்த வயிற்று வலிக்காக பாத்ரூம் போனேன். பாத்ரூமை முடிச்சுட்டு பெட்ரூமுக்கு வந்தேன். மறுபடியும் வயிற்று வலி. பெட்ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் பெட்ரூமுக்கும் போய் 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 கடைசியில பாத்ரூம் கதவை திறந்து பார்த்தா பொழுது விடுச்சிருச்சு. என்னங்க என் தம்பிட்ட அழுது விழுந்துட்டு இருக்கீங்க? என்ன? அது ஒண்ணு இல்ல ஈஸ்வரி, அது ஒரு சின்ன ஆட்டோகிராஃப். ஆட்டோவுக்கு என்ன கிராப் வச்சாங்களா? என்ன சொல்றீங்க? ஓ, உங்க அக்காளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? அதாவது கடந்த கால வாழ்க்கை பிளாஸ்பேக். அதனத்துக்கு இப்ப ஞாபகம் வருதே முதல் உன்னை சந்தித்த ராத்திரி ஞாபகம் வருதே. உங்களுக்கு என்னத்துக்கு இந்த கொலவெறி? எம்பிட்டு அழகா பாடி வச்சிருந்தாங்க இந்த பாட்டை, இப்படி போட்டு சொதப்பிட்டு இருக்காரு. வேலையை பாருங்க மாமா. என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்ப? தம்பி, இந்த ராவுத்தர் கடையில இந்த கட்டுல எல்லாம் வந்து இறங்கிருக்கான். 2-3 டிசைன் வந்து இறங்கிருக்கான். நீ போய் பார்த்து எது பிடிக்குதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுற சொல்லு. நம்ம காசு கொடுத்துக்குருவோம். போய் பார்த்து சொல்லிட்டு வா. சரிக்கா, நான் போய் பார்த்து. ஸ்ட்ராங்கா இருக்கணும். அக்கா, அப்புறம் கவி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். ஒரு வார்த்தை என்னடா, 100 வார்த்தை சொல்லிக்க. ஓ பொண்டாட்டி தானே, நல்லா இருக்கே. சரிக்கா, நான் கிளம்புறேன். பார்த்து பாட போறாரு. ஆத்தாடி, பாடிக்கிடி தொலைச்சிடாதீங்க. ஆமா ஈஸ்வரி, இந்த குங்குமப்பூ எல்லாம் கொடுப்பாங்களே, அதெல்லாம் கொடுக்க வேணாமா? குங்குமப்பூ என்னத்துக்கு? அதெல்லாம் அந்த பால்ல கரைச்சு கொடுத்தா குழந்தைலாம் சிவப்பா பறக்குமாமா? அது புள்ளத்தாச்சியா இருக்கும்போது கொடுப்பாங்க. ஓ அப்படியா? இங்க பாருங்க, நீங்க என்னத்துக்கு கிளம்பி துள்ளிட்டு இருக்கீங்க? முதல் ரூபா அவங்களுக்கு மாமா, உங்களுக்கு இல்ல. என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு பேசாம போங்க. ஈஸ்வரி, நமக்கு தான் எதுவுமே சரியா நடக்கல, அவனுக்காக நல்ல ஜாம் ஜாம் நடக்கட்டுமேன்னு யோசனை சொன்னேன். அதெல்லாம் ஜாம் ஜாம் நாங்க நடத்திக்கிறோம். நீங்க உங்க திருவாயை மூடிக்கிட்டு பேசாம இருங்க, போதும். சரியா? அப்புறம் ஈஸ்வரி, ஒரு சந்தோஷமான செய்தி உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசையா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. பார்த்து சொல்லுங்க, வாங்கி கட்டிக்கிறாம. அதாவது ஈஸ்வரி, ஒரு 3 நாளா ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கையை விட்டுட்டு சொல்லலாமா? சொல்லலன்னா மண்டையை வெடிச்சிட்டு போல இருக்கு ஈஸ்வரி. உங்க தலையில யாரால மாத்த முடியும்? சொல்லுங்க. இந்த முரளிப்பே கல்யாணத்தை சட்டு புட்டுன்னு பொசுக்குன்னு முடிச்ச, ஆனா அவங்க முதராத்திரியை மட்டும் ஜாம் ஜாம் நடத்திக்கிட்டு இருக்கிய, எதுக்கு? இம்புட்டு தானா? சொல்றேன் இருங்க மாமா. இந்த கல்யாணத்தை கொஞ்சம் சிம்பிளா பண்ணது மாதவிய வளைச்சு போடுறதுக்காண்டி. அதே இந்த முதலரவை கொஞ்சம் தடபுடலா பண்றது எதுக்கு? நம்ம தம்பி முரளியோட சந்தோஷத்துக்காண்டி. தெளிவா புரிஞ்சிருச்சு ஈஸ்வரி. வெறும் கல்யாணங்கிற நிலைமையை விட ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நீ போட்டிருக்க திட்டப்படி மாதவி மூலமா கலெக்டரை வளைச்சு நீ நினைக்கிறபடி காரியத்தை சாதிச்சிடலாம்னு நினைக்கிற, அப்படித்தானே? அது மட்டும் இல்ல மாமா, இந்த முரளி கிறுக்கு பைய அவன் பாட்டுக்கு வியாபாரத்தை பண்றேன்னு நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் உட்காந்துல கரைச்சிக்கிட்டு இருக்கேன். அதே கல்யாணம் முடிஞ்ச கையோட கமுக்கமா அவனை சென்னையில இருந்து நம்ம கிராமத்து வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டேன். இங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இனிமே என்ன அவனுக்கு ரைஸ் மில்லு, ஃபேக்டரி, இப்படி இந்த பொழப்ப பாத்துக்கிட்டு போற வாக்குல போக வேண்டியதானே? அது எப்படி? அந்த கல்யாணத்துக்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காம்ல, அவ பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லுவாள்ல, அவளுக்கு என்ன பதில் சொல்றது? அது அவ பாடு, இவன் பாடு, நமக்கு என்ன வந்துச்சு? அக்கா சொல்றேன்டா, நீ இங்கதான் இருக்கணும்னா இருந்துட்டு போறான், மீதிட போறானா என்ன? ஆக மொத்தத்துல படு பயங்கரமான திட்டத்தோட தான் இதெல்லாம் நீ செஞ்சுட்டு வர. ஆமா, செய் யாருக்கும் தெரியாம நல்லபடியா நடந்தா சரி. இங்க பாருங்க, ஒருத்தருக்கும் இந்த விஷயம் தெரியாது. மத்தவங்க கண்ணை மறைக்கிறதுக்காக வேண்டி சும்மா ஒரு பூச்சுக்காக வேண்டிட்டே இந்த சாந்தி முகூர்த்தத்தை அப்படி இப்படி கொஞ்சம் தடபுடலா பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். ஏன் ஈஸ்வரி, கல்யாணத்தை கூட கோயில கமுக்கமா முடிச்சிட்டியாமே? அது வாங்க சின்னம்மா, என்ன வரும்போது வாட வெடியா வெடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அது என்னன்னா சின்னம்மா, அது கல்யாணத்தை ஏதோ சூழ்நிலை சந்தர்ப்பத்துல அவசர அவசரமா அப்படி இப்படி முடிச்சுக்கிட்டோம். சாந்தி முகூர்த்தம் இதையாச்சும் நல்லா செய்வோமேன்னு தான். நமக்கு என்ன சொந்தம் சொத்து பத்து இல்லையா என்ன?
எல்லாம் இருக்கதான் செய்யுது. இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு வரைக்கும் புள்ளி இல்லாத சொத்தா தானே இருக்குது. ஏதோ நான் கும்பிடுற முருகன் அருளால இன்னைக்கு நடக்கிற சாந்தி முகூர்த்தத்திலயாவது நீ சேர்த்து வச்சிருக்கிற சொத்துக்கு ஒரு வாரிசு வந்து சேரட்டும். இது நல்ல கதையாவுல இருக்கு. இதுக்குதான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோமாக்கும். புள்ள எப்ப பறக்கும் சொத்தெல்லாம் அது பேர்ல எழுதி வைப்போம்னு நாங்க இம்புட்டு நாளா அரும்பாடு போட்டு சொத்தை சேர்த்து பாதுகாத்து வச்சிருந்தோமாக்கும். நான் என்னத்த சொல்றது? இல்லனாலும் அப்படிதானே நடக்கும். உனக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமாச்சு, வயித்துல ஒரு புழு பூச்சி இல்ல. புள்ள இல்லாத சொத்து வேற எங்கிட்டு போகும்? கூட பிறந்தவன் வாரிசுக்கு தானே போகும். என்ன என்னத்தோட வரீங்க? ஏதோ குடும்பத்துல மூத்தவங்க வயசானவங்க சுமங்கலி வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு முறைப்படி மாப்பிள பொண்ண ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போவீங்கன்னு பார்த்தா நான் இம்புட்டு நாள கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை பங்கு வாக்கம் பிரிச்சுட்டு போலான்னு வந்தீங்களாக்கும். உண்மையை சொன்னா ஏண்டி கோச்சுக்கிற? பாரு, என்னதான் உடம்பு முழுக்க எண்ணெயை தடவி உருண்டு புரண்டாலும் ஒற்ற மண்ணுதான் ஒட்டும். மாமா என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க, நின்னு வாயை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. பத்த வச்சிட்டீங்களா அத்தை? ஊருக்குள்ள உங்களுக்கு தீக்கொளுத்தி சுப்பமான்னு ஒரு பேர் இருந்துச்சு. அப்ப எனக்கு புரியல, இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. வந்தீங்க, குடும்பத்துக்குள்ள பத்த வச்சீங்க, தீய கொளுத்திட்டீங்க. இது நல்லா இருக்கே. நாட்டு நடப்ப சொன்னா பத்த வைக்கிறதுன்னு அர்த்தமா? புத்திசாலித்தனமா நடந்துக்கங்கன்னு சொன்னா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஏன் மேல பாயிரீங்க? சரி விடு, இனிமேலாவது உன் தம்பிய உன் கைக்குள்ள போட்டு வச்சுக்கோ. இல்லனா புது பொண்ணு தலையன மந்திரம் போட்டு முந்தானையில முடிஞ்சு வச்சுக்க போறா. சேச்சே, அவ தம்பி முரளி அப்படி இல்ல. ஈஸ்வரி வச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டான். எத்தனை நாளைக்கு? இன்னைக்கு ராத்திரி கழியட்டும், அப்புறம் பாரு. காணாதத கண்டது மாதிரி பொண்டாட்டி பின்னாடி சுத்துவானே தவிர அக்கா மாமான்னு வழிய மாட்டான். புள்ள பொறக்கட்டும், ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டான். சூதனமா பார்த்து நடந்துக்கங்க. கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. போங்க, போய் சாப்பிடுங்க. அதுக்கு தானே வந்தேன். ஈஸ்வரி, உன் சித்தி சொல்லிட்டு போற விஷயத்தை கொஞ்சம் சிந்திக்கணும் ஈஸ்வரி. என்ன சிந்திக்க வேண்டிய விஷயம்? சிந்தனை 1000 சொல்லலாம் ஊருக்கும் பேருக்கும். வயிற்று வலியும் தலைவலியும் தனக்கு வந்தா தானே தெரியும். மாமா என்ன ஆனாலும் சரி, உலகமே தலைகீழ விழுந்தாலும் சரி, என்னையும் என் சொத்தையும் எப்படி காப்பாத்திக்கணுங்கிறது எனக்கு தெரியும். கவிதா வாப்பா. என்ன என்னப்பா? மதனி, அவர் எங்கேயும் வெளியே போறாரா? வீட்டுல இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. நானும் அவரோட போயிட்டு வரட்டுமா? ஐயோ, என்னடா பண்ண? இது கண்ணி கழியாம சாங்கிய சடங்கெல்லாம் முடிக்காம இங்கிட்ட அங்கிட்ட அலையறதெல்லாம் தப்புப்பா. காத்துக்கிற பண்டாம பாத்துக்கணும்ல. ஒரு 2 நாள் தானே. போலாமா? இல்லங்க, 2-3 நாளைக்கு நான் வெளியில வரக்கூடாதா? அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்களேன். ஏன், வாட்ஸ் தட்? டேய், சொன்னா புரிஞ்சுக்கடா. இதெல்லாம் உனக்கு விளக்கமா சொல்லணுமாக்கும். 2-3 நாள் தானே, அப்புறமா இழுத்து சுத்துவோம் மொண்டாட்டியே பார்க் பீச்சுன்னு. யார் வேண்டான்னா? ஓகே, as you say அக்கா. வரேன். சரி சரி கவிதா, நீ உள்ள போ. மதனி, வீட்ல முந்திரி இருக்கா? அடுப்படியில முந்திரி இருக்குதா? என்ன வேணுமா? நான் எடுத்துறவா? இல்ல, எனக்கு இல்ல, அவருக்கு முந்திரி ரொம்ப பிடிக்குமா, அதான் கேட்டேன். இருக்கு, போ. மதனி, நெய் இருக்கா? இருக்கே. இல்ல, அவருக்கு லைட்டா வறுத்து வச்சா பிடிக்குமா, அதான் கேட்டேன். ஓஹோ, சரி சரி, போய் வறுத்து வை போ. சரி. மாமா, ஒண்ணு சேர்றதுக்குள்ள ரொம்ப ஐக்கியமாயி நெய்யா உருகுறாங்க. சின்ன சிறுசுக உருகுனா என்ன தப்பு இருக்கு? என்ன விஷயம்? என்ன கீதா, இப்படி சொல்லாம கொள்ளாம திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டீங்களே? நான் என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? வாடகை பாக்கி ஏதாவது வச்சுட்டு